ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை சிந்தையை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக திறந்த புத்தகத்தை போல இருப்பதாக, நம்முடைய இருதயத்தோடு கூட அவருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஆழ பதித்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே அந்த வார்த்தை என்கிற விதையை முளைக்க பண்ணுவார். அது குறித்த காலத்திலே உங்களுக்கு உதவி செய்ய வல்லதாய் இருதயத்தில் ஆழ பதிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் உங்களோடு கூட அது பேசும். ஏற்ற காலத்தில் உங்களை அது திடப்படுத்தும். ஏற்ற காலத்தில் நேரம் வரும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நினைப்பூட்டுவார். அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் பேசும் பொழுது அது உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. நாளும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தில் அழகாய் தாசன் எழுதுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். அவர் என்னை நோக்கி என்ன செய்தாரா? என் விண்ணப்பத்தை அவருடைய ஆலயத்திலிருந்து என்ன செய்தார்? கேட்டார். என் சத்தம் அவர் ஆலயத்தில் தொனிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு வே வச்சுருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல், ஒரு 10 அடுக்கு மாடி, அப்பார்ட்மெண்ட், இது மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட், அவசர கால வெளியேறும் வழி அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நெருக்கம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு தீ விபத்தோ, இல்லை ஏதோ ஒரு நிலநடுக்கமோ, சம்திங் ஏதோ வரும் பொழுது எல்லாம் இந்த வழியாய் ஓடினீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? தப்பித்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. பஸ்லலாம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்குது. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோரில் மட்டும் என்ன இருக்காது? கம்பி எதுவுமே இருக்காது. ஒரு மனிதன் வெளியே போகிற அளவுக்கு பெரிய கேப் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? தப்பி செல்ல வழி. அது ஒரு அவசர காலத்தில், ஒரு நெருக்கமான நேரத்தில் ஒரு வெளியேறுவதற்கான, தப்பித்து கொள்வதற்கான ஒரு பாதை. இப்போ இங்கே அப்படி தான் ஒரு வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, கூறப்பட்டிருக்கிறது. என் நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி, ஆமாம், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். எங்கேருந்து அபயமிட முடியும்? ஏதோ ஒரு இடத்துல ஆபத்தில் மாட்டிக்கிட்டால் தான் என்ன செய்ய முடியும்? அபயமிட முடியும். அபயம்னா சத்தத்தை உயர்த்தி கத்துறது. ஆமென், ஆமென். இப்படிலாம் காரியம் இருக்கும்போது எங்கே வந்து ஜெபிக்கிறார்? இப்படி ஒரு சூழ்நிலை வருது, இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழி வச்சுருப்பாங்க. அதில் போனீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்ன செஞ்சிருங்க, நின்றுட்டீங்க அப்படின்னா நிலநடுக்க வந்தாலும் உங்கள் மேலே என்ன செய்யாது? பில்டிங் விழாது. ஏன்னா அதுக்கு ஏற்றான் மாதிரி அந்த பில்டிங்கை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸ் கிட்ட வந்துட்டிங்கன்னா ஒருவேளை ஃபயர், நெருப்பு பிடிச்சிட்டாலும் இது வரைக்கும் நெருப்பு என்ன செய்யாது? உங்களை வந்து தாக்காது. இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க? வச்சுருப்பாங்க. ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து நின்றுட்டா போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம்? தப்பு வைக்கப்பட்டுடலாம். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு புரியுதா? விளங்குதான் நான் சொல்கிறது? எங்கே தப்பி போகணுன்னா எங்கே போய் நிற்கணும்? பாக்ஸுக்குள்ளே போய் என்ன செய்யணும்? ஆமாம், அதுக்குன்னே ஒரு பாக்ஸ் வரைஞ்சி ஒரு கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் எக்ஸிட் ஆகிற வழி, இங்கே தான் வந்து என்ன செய்யணும்? நிற்கணும். நம்ம புத்திசாலித்தனமாக வெளியே ஓடுறோம் அப்படின்னா என்ன செஞ்சுருவோம்? சில நேரங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டிய, இல்லை
ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அவங்க ஒரு சரியான வழிநடத்துதல் இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா, அதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் அந்த வழிகாட்டுதலை தான் என்ன செய்யணும், நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் வீட்டில் டிவி வச்சுருக்கீங்களா? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குல்ல. அதை வாங்கும் போது குட்டியாக ஒரு கார்டு கொடுப்பாங்க, இல்லை ஒரு புக்கு கொடுப்பாங்க. அது பேர் யூசர் மேனுவல்னு சொல்லுவாங்க, பயன்படுத்தும் முறைக்கான புத்தகம். நம்ம என்னைக்காவது அந்த புத்தகத்தை திறந்து பார்த்துருப்போம்? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். நமக்கு நம்ம எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஆட்கள். அதனால் யூசர் மேனுவலை எடுத்து தூரத்துக்கு போட்டுருவோம். போட்டுட்டு அதை பார்த்து அதை குண்டக்க மண்டக்க மாட்டி சுவிட்சு போட்ட உடனே டமால்னு வெடிக்கும். வெடித்த உடனே என்ன செஞ்சுருவோம்? ஐயையோ ஓச்சு, எப்படி பயன்படுத்தணும். நான் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கினேன். அது இந்த இப்போ கட்டியிருக்க மாதிரி அது ஒரு எல்இடி. அதாவது வந்த புதுசில் இந்த எல்லாம் டிஜிட்டலாக மாறும் பொழுது வந்த புதுசில் கம்மியாக நம்ம முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே கம்மியான ரேட்டில் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு 300 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் என்ன செஞ்சேன். வெறும் 300 ரூபா தான் டிஜிட்டல் வாட்ச். அப்போவே காப்பி போடுறான் பாருங்கள் நம்ம ஆட்கள். வந்த புதுசு அதே மாதிரி காப்பி வாங்கி யூசர் மேனுவல் கொடுத்தா நமக்கு தான் எல்லாம் என்ன செய்யுமே தெரியுமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கி யூசர் மேனுவல் படிக்காமல் போடாமல் அதில் இப்போ சின்னதாக குட்டியாக ஒரு பேட்ரி கொடுப்பான் இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி. அந்த பேட்ரி என்ன செஞ்சிட்டேன், எடுத்து போட்டுட்டு சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை அதில் செய்யணும். நான் என்ன செய்யலை, அதை பண்ணாமல் சார்ஜ் போட்டேன். ஒரு நாள் சரி ஒரு 8 மணி நேரம் போட சொல்லுவாங்க, நம்ம ஒரு 5 மணி நேரம் என்ன செய்வோம், 5 மணி நேரம் போடுறேன், துளி அளவும் சார்ஜ் ஏறலை. அப்புறம் சரி நைட்டு ஃபுல்லாக சார்ஜிலே விட்டுட்டு தூங்கியாச்சு. காலைல எழுந்துச்சி பார்க்குறேன், துளி அளவும் சார்ஜு ஆனாகவே இல்லை. என்னடா நமக்கு வந்து கொடுமை, 300 ரூபாய்க்கு வாங்கினா அப்படி தான் இருக்குமோ. அதனால் அப்புறம் அந்த யூசர் மேனுவலை தேன்னா நீங்கள் சார்ஜ் போடுவதற்கு முன்பதாக அதில் ஒரு சின்ன லேபிள் ஒட்டியிருப்போம், அதை உரித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது சார்ஜ் ஏறும். 1.5 நாளாக 2 நாளாக சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏறல. கடைசியில் அந்த சார்ஜ் பின்னுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன லேபிள் ஒட்டியிருக்கிறான், ஒரு சின்ன கண்ணாடி லேபிள். அதை எடுத்தால் தான் என்ன செய்யுது சார்ஜு. அது எங்கே போய் பார்த்தா தெரிஞ்சுது, யூசர் மேனுவல். அதை எப்படி பயன்படுத்தணுன்ற வழிமுறையை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை எப்படி பயன்படுத்தணுன்ற தெளிவு என்ன செய்யுது உண்டாகுது. இப்போது அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அது ஒர்க் ஆச்சு. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும் தூக்கி போட்டோம்னா கடைசி வரைக்கும் நீங்கள் விடிய என்ன செய்ய வேண்டியது தான். ஆமாம், சார்ஜ் போட்டு கண்ணத்தில் போய் கை வச்சு உட்கார வேண்டியது தான். அது வாட்டுக்கு ஏறும் விடிய ஏறும். நீங்களும் என்ன செய்ய வேண்டியதான், ஏறுதுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், கவனிங்களேன். என் ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்டார். அப்போது ஒரு எல்லையை ஆண்டவர் குறிக்கிறார். நமக்கு ஒரு நெருக்கமா, பிரச்சனையா, தேவையா, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணுதா, இங்கே சொன்னது போல் உங்களுக்கு தேவனை நோக்கி அபயம் எடுக்கிறத போல சூழ்நிலை இருக்குதா, ஒரு எமர்ஜென்சி பிளேஸை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அதுதான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த கம்பெனி வெளியே ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒரு வழி நடத்துதல் உண்டாக்குறது. இந்த வழியில் போய் இந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்தின் நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிடுற, நல்லது தான், ஆனால் என் ஆலயத்தில் வந்து என்ன செய், கூப்பிடு. ஆமென். அப்போ ஆண்டவர் வெளியே இருந்தால் எனக்கு கூப்பிடுறத கேட்க மாட்டாரா? கேட்பார். வெளியே நான் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அவரால் அப்படி சூழ்நிலை இருக்குமானால் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலையில் ஆலயத்துக்கு வரக்கூடிய வழி வாய்ப்பு இருக்குமானால் அது இன்னும் உங்களுடைய ஜெபத்தை என்ன செய்யும், துரிதமாய் கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜெபம் துரிதமாய் என்ன செய்யுமா, கேட்கப்படும். அல்லேலூயா. இங்கே அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று.
செய்தியின் தலைப்பு, கூப்பிடுதலுக்கு பதில் தருவார். என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஆனால் எங்கே இருந்து கூப்பிடணும்? முதல் காரியம், அவர் ஆலயத்திலிருந்து என்ன செய்யணும்? நான் கூப்பிடணும். அவருடைய பிரகாரத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு வந்து நான் கூப்பிடணும். வருஷம் வருஷம் ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாடும்படி எருசலேமுக்கு சென்று வந்த அநேக யூதர்கள் உண்டு. ஆனால் அது ஒரு கடமை, அது ஒரு முறைமை. எப்போ தேவை என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சமூகத்தில் போய் நான் அமருவேன் என்று சொல்லி அண்ணாலமாக போய் உக்காந்தாங்க. இன்னும் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆலயத்தை தேடி ஓடினவங்க. தேவனுடைய பிரகாரத்தில் விட்டு நீங்காதிருந்த யோசுவா என்று யோசுவா குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது விண்ணப்பம் உடனே என்ன செய்யப்படுகிறதா? கேட்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். உண்மை. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், செய்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வித்தியாசத்தை பார்க்க முடியும். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆல்டரில், இந்த அவனுடைய பலிபீடத்தில், ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பார்த்தா அவ்வளவு இருதயம் என்ன செய்யும்? இன்பமாய், அது ஒரு சுலபமாக என்ன செஞ்சிடும்? மாறும். கர்த்தருடைய சமூகம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதமான இடம். அங்கே உங்கள் ஜெபம் உடனே கேட்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடும் பொழுது நீர் கேட்டீர். அல்லேலூயா. கவனிங்களேன், இங்கே 2 விதமாக இது பிரிக்கப்படுகிறது. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு, சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். கவனிங்களேன், இப்போ இவங்க எகிப்தில் இல்லை. எங்கே இல்லை? எகிப்தில் இல்லை. எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தாச்சு. இப்போது செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. இங்கே எதை நினைவு கூறுறாங்க? எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தது. ஏன் அடிமைத்தனமாக இருந்ததை நினைவு கூறுறாங்க? இதுக்கப்புறம் போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் இப்போ எங்கே நினைக்கிறாங்க? அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அவங்க இப்போ நிற்கிறது, நடுவில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் எகிப்து சேனை துரத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் செங்கடல் தடையாய் நிற்கிறது. இதுக்கப்புறம் தப்பி போக வழி இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நீச்சல் அடித்து அக்கறைக்கு போய் சேர முடியாது. அதுக்கு இவங்ககிட்ட அடிபட்டு சாகிறதே மேல். இப்போ இவங்களுடைய இருதயம் என்ன செய்யுது? கதறுது, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. மீண்டும் நான் அந்த அடிமைத்தனத்துக்கு போக எங்களை ஒப்பு கொடுக்க போறீங்களா? எங்களை நினைவு கூறுங்க, எங்களை நினைவு கூறுங்க. பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு. இதுவே ஒரு நினைவு கூறுதலின் வசனம்தான். அங்கே அவர்கள் அவங்க கூப்பிடுதலை என்ன செய்கிறார்? கர்த்தர் கேட்கிறார். மோசே கூப்பிடுகிறார், அவருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்வது? என்னிடத்துல ஏன் கேட்குற? உன் கையில் இருக்கிறத நீ நீட்டு. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? செங்கடல் பிளக்கும். அல்லேலூயா. இப்போ செங்கடல் பிளக்கிற வரைக்கும் இவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? நம்ம இனி தப்பி பிழை போன்ற நம்பிக்கை இல்லை. கவனிங்களேன், இப்போ அங்கே மோசே இருக்கிறார், மோசையோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எண்ணம் மக்களிடத்தில் என்ன செய்யலை? இன்னும் உறுதிப்படலை. ஏன்னா அவங்க அற்புத வாதைகளை பார்த்துருந்தாலும், விடுதலையாகி வெளியே வந்தாலும், அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்து வெறும் 3 நாள் தான் என்ன செய்யுது ஆகுது. அவங்க செங்கடலுக்கு போய் சேர்வதற்கு 3 to 4 நாட்கள் தான் ஆயிருக்கு. அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி 4 நாள் தான் ஆயிருக்கு. அதனால் அவங்க இருதயம் நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்துலேருந்து விடுதலையாக்கப்படுவோம் அப்படின்றத நம்புறது ரொம்ப கஷ்டம்தான். அவனுடைய இயலாமையை கர்த்தர் அறிந்தவராய் மோசேக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். மோசே விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடினாலே, மோசே தேவனோடு கூட உறவாடுறவனாக இருந்தபடினாலே, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தபடினாலே, கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் உடையவனாக இருந்தபடினாலே, அவன் ஆண்டவரோடு கூட கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், செங்கடலை பிளக்கிறார். அல்லேலூயா. 2வது, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும்.
ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறத நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், இல்லை இதில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். நடுவில் பிசாசும் என்ன செஞ்சிருவான்? பேசிடுவான். அல்லேலூயா. நடுவில் அவன் சத்தமும் என்ன செஞ்சிடும்? வரும். எது தேவனுடைய சத்தம், எது தேவனுடைய சத்தம் அல்ல என்பதையும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆடு மெய்ப்பனை அறிந்திருந்தா மெய்ப்பனுடைய சத்தத்தையும் என்ன செஞ்சுருக்கோம்? அறிந்திருக்கும். எத்தனை பேர் வந்து பேசினாலும் மெய்ப்பன் சத்தத்துக்கு மட்டும் அந்த ஆடுடைய காது வித்தியாசமாக என்ன செய்யும்? திரும்பும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது என் சமூகத்துக்கு வாங்க, ரெண்டாவது என் சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருங்க. நீங்கள் கூப்பிடும் பொழுது நான் உங்கள் சத்தத்தை கேட்குறேன். நான் பேசணுன்னா நீங்கள் என் சத்தத்தை என்ன செஞ்சணும்? அறிந்திருக்கணும். அப்படி தானே? இப்போ இந்த வாய்ஸை நீங்கள் கண்ணை மூடி கேட்டிங்கன்னா சாலமன் பாஸ் என்ன செய்கிறார்? பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. இதே கண்ணை மூடிட்டு இப்போ ஜீவா பாஸ்கிட்ட நான் மைக் கொடுத்தேன்னா இது ஜீவா பாஸ் என்ன செஞ்சிருவீங்க? கண்டுபிடிச்சிடுவீங்க இல்லையா? ஏன்? எங்கள் 2 பேர் குரலையும் கேட்டு கேட்டு உங்களுக்கு பழகி போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஏன் உங்களுக்கு புரியுது? ஏன் உங்களுக்கு உடனே தெரியுது? ஃபோன் பேசும்போது உங்கள் உறவினர்கள் யாராவது பேசுனாங்கன்னா இன்னார் பேசுகிறாங்கன்னு என்ன செய்கிறீங்க? கண்டுபிடிக்கிறீங்க. ஆமென். ஏன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அவங்க சத்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஜெபிக்கும் பொழுது உக்காந்து அப்பா பேசுகிற சவுண்டை ஆண்டவர் என் கூட பேசணும்னு வாஞ்சையாக உக்காந்தீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறத நீங்கள் அறிய முடியும். அல்லேலூயா. அவர் சத்தம் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நேராக சர்ச்சுக்கு வருவோம், முட்டி போடுவோம், நம்ம வாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட பேசுவோம், ஜபம் முடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஏஞ்சி போயிடுவோம். இது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ நீங்கள் நான் உங்ககிட்ட வரேன், என்ன உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறேன், சொல்லி முடித்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் கிளம்பி போயிடுறேன். எப்படி இருக்கும் உங்கள் மனது? அப்படியே நான் பேசக்கூடுவதை கூட அவர்கள் என்ன செய்யலை, கேட்க விரும்பலை. எவ்வளவு நல்லவர்கள்! என் வாயிலிருந்து வார்த்தையை பெறுவதற்கு முன்பதாகவே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கிளம்பி. ஜெபம் ஒன் வே இல்லை, அது டபுள் வே. அது போயிட்டு என்ன செய்யணும்? பதிலை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஜெபிக்க வரீங்க, ஜெபிக்க உட்காடுறீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுக்கு உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்துருங்க. ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுவார்? கண்ணை மூடி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களோட கூட என்ன வசனத்தை, உங்கள் இருதயத்தில் வசனத்தை போடுவார், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துவார், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர் பேசுகிற லைனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லைன் கட்டாகவே கட்டாகாது. அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? என்ன எப்படி நடக்கணும்? வசனம் சொல்லுது இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நானே உன்னோடு இருந்து உன்னை என்ன செய்வேன்? நடத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்ய வல்லவர். நாம் அவருக்கு என்ன செய்யணும்? நேரம் கொடுக்கணும். அவர்கிட்ட கொஞ்சம் காத்து இருக்கணும். அண்ணாலம்மா ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாய் அசையுது, இருதயம் ஆண்டவரோடு பேசுது, அப்புறம் அமைதியாக இருக்குது. அவங்க வாய் மட்டும் எங்களோட பேசுங்க 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 ஏதோ ஒன்று அவங்க என்ன செய்கிறாங்க? முனைங்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சத்தம் போட்டு பேசலை. ஏலிக்கு அது பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியுது. இது வரைக்கும் இப்படி யாரும் என்ன செஞ்சதில்லை, வந்து ஜெபிச்சதில்லை, இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன செஞ்சதில்லை, ஜெபிச்சது இல்லை. போய் அவள் உத்து பார்க்குறாரு. ஏன்னா ஏலி ரொம்ப வயசானவர். கிட்ட போய் என்ன செய்கிறாரு? உத்து பார்க்குறாரு. அவங்க கண்ணை மூடி என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? கண்ணை மூடி ஜெபிக்கணும். கண்ணை திறந்து ஜெபிச்சிங்கன்னா அது அது பயனற்றது. ஏன்னா அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருவீங்க? ஆமாம், மைண்டு மாறிடும். உங்கள் கண்ணு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தில் கருத்து இல்லாமல் போயிடும். உங்கள் ஜெபத்தில் என்ன இருக்காது? ஆமாம், நீங்கள் இங்கே அப்படியே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, ஷார்ப்பாக இருக்க முடியாது. அப்படியே அங்கங்கே அலப்பாயும். யாராவது ஒருத்தர் நடந்து போவாங்க, யார் நடந்து போகிறா? சோத்ரா சோத்ரா சோ அப்படின்னா ஜோலி முடிஞ்சு. ஒன்றும் இல்லை அதில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டவர் சத்தத்தையும் கேட்க முடியாது. ஆண்டவர் சத்தம் கேட்குற அளவுக்கு உங்கள் ஜெபமும் என்ன செய்யாது? இருக்காது. ஆமென்.
இப்போ ஆபத்து நேரத்தில் நம்ம கூப்பிட்றோம், அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும், ரொம்ப கருத்தாக இருக்கும். என்ன மேல் வீட்டறையில் அவங்க நிறைய வாட்டி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்குற அளவுக்கு அவங்க ஜெபம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா பயம். எப்போ எவன் வந்து பிடிச்சிட்டு போய் கொல்லுவான்னு தெரில, பயம். பயத்தில் மேல் வீட்டில் என்ன செஞ்சிட்டாங்க, கீழ் வீட்டு இல்லை மேல் வீடு, மேல் வீட்டுக்கு போகிறனால என்ன தான் பயந்து என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க, பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தராங்க ஆவியானவரை ஊற்றி அவர்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்ம ஜெபம்லாம் கருத்தாக இருக்கும். மேல் வீட்டில் கருத்தாக ஜெபிக்கிறாங்க. ஏன் ஜெபிக்கிறாங்க? அடிக்க வரான், உதைக்க வரான், குத்த வரான், கொல்ல வரான், பயம். உடனே கருத்தாக ஜெபிக்கிறாங்க. பேதுருவை கொண்டு போயிட்டாங்க, எக்னையாக்கவை கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்து இவனையும் கொல்றதுக்கு பேதுருவை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சிறைச்சாலை அடைச்சிருக்கிறாங்க. நாள் குறிச்சிட்டாங்க கொல்றதுக்கு. கருத்தாக ஜெபித்தாங்களாம், ஊக்கமாய் ஜெபித்தாங்களாம் விசுவாச மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊக்கமாக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக ஆட்களை எழுப்ப வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கு விரோதமாக ஆளை அனுப்ப வேண்டியதாக இருக்குது, உங்களை நெருக்கத்துக்குள்ளே கொண்டு போக வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வச்சாதான் நம்ம என்ன செய்கிறோம், உருக்கமாக கருத்தாக உண்மையாக ஜெபிக்கிறோம். அப்படி இல்லைன்னா சோத்திரம், ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அவ்வளோதான். சோத்திரம் போட்டு ஆமென் போட்டு முடிச்சிடுறது. ஏன்? கருத்தாக ஜெபிக்க முடியல. ஏன்னா நெருக்கம் என்ன செய்யலை, வரலை. அல்லேலூயா. கவனிங்க, முதல் காரியம் ஆலயத்துக்கு வந்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ரெண்டாவது, அவர் சத்தத்தை கேட்கும்படியாய் உங்கள் ஜெபம் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னொன்று சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய், நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு, அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படி என்ன செய்யணும், காத்திருந்து ஜெபிக்கணும். மூன்றாவது, நாம் நீதிமான்கள் ஆகி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் நீதிமான்? அல்லேலூயா. இதில் சந்தேகம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்கள் போய் நீ காலையில் தான் பாவம் செஞ்சுருக்கிறீங்க, ஏதோ சண்டை போட்டிருக்கிறீங்க, பொய் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து யார் நீதிமான்னா உடனே கையை தூக்கிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயம் நீதிமானாய் மாறுவதற்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆமாம், நீதிமானாய் மாறுவதற்கு விரும்பணும், நீதிமானாய் மாறுவதற்கு வாஞ்சையாக இருக்கணும். ஒரு பையன் சந்திரரோக வியாதியில் கஷ்டப்படுறான். அவங்க ஆண்டவர்கிட்ட வந்தால் சுகமாயிருன்னு வரான். வந்தால் அந்த தகப்பன் இந்த சீஷர்கிட்ட வேண்டிக் கொண்டான். சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. சந்திரலோக இறை அவனுக்கு என்ன செய்யலை, போகலை. பிசாசு அவனை கழிக்குது, அவனை தீயிலும் நெருப்புலையும் தள்ளுது. ஏசு கிறிஸ்துக்கிட்ட இப்போ வந்தாச்சு. பிரச்சனை எங்கே வருது? ஆமாம், இப்போ பிரச்சனை பிரகாரத்திலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன செய்யுது, வருது. இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு என்ன செய்கிறார், தகப்பனை பார்த்து கேட்குறார். தகப்பன் உண்மையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உண்மையாக சொல்கிறார். என் இருதயத்தில் என்ன இருக்குதோ ஒப்பனாக சொல்கிறார். என்கிட்ட விசுவாசம் இல்லை. ஏன் இல்லை? உங்கள் சீசரால் இதை துரத்த முடியலை, அதனால் என் விசுவாசம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் உங்களால் முடியும்னு எனக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அதை வளர்கிறதுக்கு, அதை விருத்தி அடைகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா நீங்கள் அற்புதம் செஞ்சீங்கன்னா அது நிறைவாயிரும், அது நிறைஞ்சிரும், நான் உண்மையாக நம்புவேன் அப்படின்றது அர்த்தம். அல்லேலூயா. யாருக்கு? இந்த மகனுடைய தகப்பனுக்கு. அவன் இருதயத்தை ஆண்டவர் பார்த்ததுனால, அவன் வார்த்தையில் உண்மை இருந்ததுனால, அவன் இருதயத்தில் உண்மை இருந்ததுனால, அவன் நீதியாக கரெக்டாக அவன் உள்ளதை உள்ளபடி சொன்னதுனால அன்றைய தினத்தில் அவன் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார். இதற்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவன் நீதிமானா இப்போ மாறிட்டான். யார்? தகப்பன். ஆண்டவரே, நான் மெய்யாகவே உம்மை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். நான் நீர் உத்தமர், நீர் தேவனுடைய குமாரன், நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை இப்பொழுது நான் முழுமையுமாக விசுவாசிக்கிறேன். நான் உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவன் மகிமையை செலுத்துகிறான் கர்த்தருக்கு. கவனிங்களேன், உண்மையுள்ள இருதயம் இருந்துட்டாலே நீங்கள் நீதிமான் தான். ஆமென். முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்துட்டீங்கன்னா நீதிமானாக மாறிட்டீங்க. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிட்டீங்க, இப்போ நீதிமானாக இருக்கிறீங்க. இனி வசனம் சொல்லுது, பாவத்துக்கு மறித்த நாம் மீண்டும் அதில் என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்க, உயிரோடு இருக்க முடியாது, கூடாது. மீண்டும் அதை செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நான் தேவனுக்கு உண்மை உத்தமனாக இருக்க என்ன செய்யணும் விரும்புகிறார். நான் அவருக்கு முன்பதாக பரிசுத்தவானாய் காணப்பட விரும்புகிறார். கரை திரை அற்ற மனவாட்டியாய் அப்படின்னு தான் வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அல்லேலூயா. யார் பரலோக ராஜ்யம் போவா? யார் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பதாக தரிசிப்பா? யார் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவா? கரை திரை முதலானவைகள் அற்றவர்களாய் யார் நீதிமான்களாய் கர்த்தர் முன்பதாக ஜீவிக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ரெண்டாவது, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. உங்கள் சத்தம், உங்கள் விண்ணப்பம், உங்கள் ஜெபம் கேட்கப்படணுமா? ஆலயத்துக்கு வந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வரைக்கும் காத்திருந்து ஜெபிங்க. நீதிமானாய் நான் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து ஜெபிங்க. இப்படி ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ஜெபம், உங்கள் கூப்பிடுதல் பரலோகத்தை எட்டும். அல்லேலூயா. உத்தமனாகிய ஆபேலுடைய இரத்தம் பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயமிட்டது. பரலோகத்துக்கு அவனுடைய சத்தம் போனது. ஆமென். அவனுடைய ரத்தம் பேசினது. அவனுடைய சத்தத்தை கேட்டு வந்து காயின்ட்ட கேட்குறார், உன் சகோதரன் எங்கே? உன் ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்கிறது? கூப்பிடுது, என்னை நோக்கி கூப்பிடுது. அந்த ரத்தத்துக்கு கர்த்தர் பதில் கேட்கும்படியா இறங்கி வர, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆபேல் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையுள்ள மனுஷன், கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்தவன், பலிகளிலே உண்மை உள்ளவன். வசனம் ஆபேலுக்கு காயினுக்கும் ஒரே ஒரு வித்தியாசத்தான் காட்டுது. இவன் தன் மந்தையின் கொழுத்ததை கொண்டு வந்தான், அவன் காய்கறியை கொண்டு வந்தான். அப்படின்னா ஏதோ ஆவரேஜாக ஒரு பொருள் என்ன செய்கிறான்? கொண்டு வரான். முதன்மையானதை கொடுக்கணுன்ற விருப்பம் காயினுக்கு கிடையாது. அந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, மறைமுகமாய் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவன் இரத்தத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கூப்பிடுதல், நீங்கள் நீதிமானாக இருந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரத்தில் விண்ணப்பங்களை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படுகிறதா இருக்குது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக உங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்கப்பா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் கூப்பிடும் பொழுது திறந்திருக்கிறது. ஆமே, ஆமே. நாங்களை நீதிமானா மாற்றிருக்கிறீங்கப்பா. எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறீங்க. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர், அவர் மேலே உண்மையாய் அன்பு வைத்து பயபக்தியோடு அவர் சமூகத்தில் காணப்படுகிறவர்களை அவர் விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார், அங்கீகரிக்கிறார். அவர் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, எளிமையானவனுடைய சிறுமையும் எளிமையுமானவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. அவன் கூப்பிடுதலை அவர் மறந்து போகிறது அல்ல. அவன் கூப்பிடுதல் போது அவர் ஆண்டவர் கேட்கிறார். சிறுமையும் எளிமையும் ஆனவங்க கூப்பிடும்போது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்முடைய சத்தத்திற்கு காத்திருந்து நான் நீதிமானா இருக்கிறேனா என்று என்னை ஆராய்ந்து என்னை தகுதிப்படுத்தி என்னை உம்மிடத்தில் அர்ப்பணித்து நான் உம்மிடத்தில் கூப்பிடும் பொழுது நீர் என் ஜெபத்தை கேட்பீர் என்று எங்களுக்கு எனக்கு விளங்கம் பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிற கர்த்தர் நீரப்பா. இப்படி வார்த்தை சத்தியம்.
உடைய வார்த்தை மாறாதது, உடைய வசனம் நிலையானது. வந்திருக்கிற உடைய ஜனங்கள் மீது இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் அப்பா. இவர்கள் இதை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தரிடத்தில் கிட்டி நெருங்கி சேர்வதற்குண்டான வழியை ஆராய்ந்து அறிந்து கொண்டவர்களாய், வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நீர் மாற்றுவதற்காய் நன்றி. யாரெல்லாம் கேட்டு ஒப்பு கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு இருதயத்தோடு கூட உடைய வசனம் வெளிப்படட்டும், உடைய சித்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், கூப்பிடுதல் உடைய சமூகத்தில் எட்டட்டும். நீ பதில் கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி. பலிகளை செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.